Hello students, welcome to John Max. Today class for 10th standard Max example 1.1 sums பார்க்கலாம். So இதில் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா A ஓட sets கொடுத்திருக்காங்க 1, 3, 5, B ஓட sets 2, 3. Find இதில் 3 cases வந்து prove பண்ண சொல்லியிருக்காங்க. So ஒவ்வொன்றா பார்க்கலாம். First என்ன கேட்டிருக்காங்கன்னா A cross B and B cross A கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கொடுத்திருக்கிற சொல்யூஷன்ல என்ன எழுதலாம்னா first A cross B. ஓகேங்களா? A cross B னா A ஓட செட்டையும் B ஓட செட்டையும் பேர் பரா எழுதணும். கிராஸ்னா என்ன பண்ணணும்னா பேர் பரா எழுதணும். கிராஸ் B ஓட வேல்யூ என்னது 2, 3. ஓகேங்களா? ஸோ A ஓட வேல்யூ 1, 3, 5. கிராஸ் B ஓட வேல்யூ 2, 3. கிராஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா ரெண்டு பேர் பரா எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் எடுத்தீங்களா அடுத்த செட்டில் இருக்கிற எல்லா நம்பரையும் பேர் பண்ணி எழுதணும். ஸோ அப்படி பேர் பண்ணீங்களா எதுவும் மிஸ் ஆகாது, எல்லாமே கண்டினியூவாக கிடைக்கும். 1, 2, 1, 3. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துட்டு ரெண்டையும் பேர் பண்ணிட்டேன். அடுத்தது செகண்ட் நம்பர் 3, 2, 3, 3. நெக்ஸ்ட் 5, 2, 5, 3. ஓகேங்களா? ஸோ இதுதான் A கிராஸ் B. கிராஸ்னா என்ன பண்ணணும் பேர் பரா எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் எடுத்தீங்களா அடுத்த செட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பேர் பண்ணிக்கோங்க. அப்போதான் எந்த நம்பரும் மிஸ் ஆகாமல் ஆன்சர்ஸில் கிடைக்கும். அடுத்து 3, 2, 3, 3. 5, 2, 5, 3. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறாங்க B கிராஸ் A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ B கிராஸ் ஏன்னா பிஏ ஃபர்ஸ்ட்டில் போடணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எது இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட்டில் எழுதணும். ஏ வந்து செகண்டாக இருக்குது 1, 3, 5. ஓகேங்களா? ஸோ இதையும் எப்படி எழுத சொல்லியிருக்காங்க பேர் பரா. அப்போ 2, 1, 2, 3, 2, 5. ஸோ அப்போ 2 ஃபர்ஸ்ட்டில் வந்துடும். 3, 1, 3, 3, 3, 5. ஓகேங்களா? ஸோ 2 எடுத்துகிட்டு 3 பேர் பண்ணிட்டேன். அதேமாதிரி 3 எடுத்துகிட்டு அடுத்த செட்டில் இருக்கிற 3 பேர் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் ஆன்சர்ஸ். சிம்பிள் சம்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரி 2 மார்க்ஸில் பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கேசஸ் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா A கிராஸ் பியும் B கிராஸ் ஏவும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? A கிராஸ் பியும் B கிராஸ் ஏவும் ஈக்குவலா நாட் ஈக்குவலான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவலா நாட் ஈக்குவலா என்ன அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து சேமாக இருக்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சனால பாருங்க ஃபர்ஸ்ட் A கிராஸ் B கண்டுபிடிச்சிருக்கோம். 1, 2 இருக்கு. ஸோ இங்கே 2, 1 இருக்கு. ரெண்டுமே எப்படி இருக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ நீங்கள் எழுதும் போது என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக A கிராஸ் B கண்டுபிடிச்சிருக்கணும், B கிராஸ் A கண்டுபிடிக்கணும். ரெண்டு பேர் பண்ண அங்கே என்ன இருக்கு பாருங்க 1, 2, 1, 3, 3, 2, 3, 3, 5, 2, 5, 3. நெக்ஸ்ட் என்ன இருக்கு 2, 1, 2, 3, 2, 5, 3, 1, 3, 3, 3, 5. ஓகேவா? ஸோ இது எப்படி பேர் பரா எழுதிட்டோம். கிராஸ்னா ரெண்டு ஈக்குவலாக இருக்க ஆன்சர்ஸ் எதுவுமே ஈக்குவலாக இல்லை. therefore A கிராஸ் B நாட் ஈக்குவல் டு B கிராஸ் A. ஓகேவா? கண்டிப்பாக அது மென்ஷன் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் தேர்ட் கேசஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரே கொஸ்டின் வச்சு 3 கேசஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க்ஸில் கேட்கும்போது இது வந்து எக்ஸாமில் தனித்தனியாக தான் கேட்பாங்க. 5 மார்க்ஸ்னு கேட்கும்போது தான் 3 ஒட்டுக்காக கேட்பாங்க. n ஆஃப் A கிராஸ் B ஈக்குவல் டு n ஆஃப் B கிராஸ் A ஈக்குவல் டு n ஆஃப் A கிராஸ் n ஆஃப் B. ஓகேங்களா? n ஆஃப் A கிராஸ் Bனா ஸோ நம்ம கண்டுபிடிச்சதுலேயே n ஆஃப் A கிராஸ் B இருக்கு. A கிராஸ் B கண்டுபிடிச்சிருக்கோம். n ஆஃப் அப்படின்னா அதனுடைய கவுண்டிங்னு அர்த்தம். ஸோ எத்தனை செட்ஸ் இருக்குன்னு பாருங்க 1, 2, 3, 4, 5, 6. ஸோ n ஆஃப் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கும் போது தனித்தனியாக கண்டுபிடிச்சி கவுண்ட் பண்ணி எழுதுங்க. அப்போ தான் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். n ஆஃப் B கிராஸ் ஏன்னா B கிராஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் முன்னாடி சமுக்கு. ஸோ அதையே கவுண்ட் பண்ணிக்கலாம் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ n ஆஃப் B கிராஸ் A அப்படின்றதும் 3 செட்ஸ் இருக்கு. n ஆஃப் A ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ல இருக்கிறது தான் A, அது கவுண்ட் பண்ணால் தான் n ஆஃப் A 1, 2, 3 இருக்கு. ஸோ n ஆஃப் A ஈக்குவல் டு 3. ஓகேவா? n ஆஃப் B கண்டுபிடிக்கணும். n ஆஃப் Bன்றது அதனுடைய செட்ஸ். B கவுண்ட் பண்ணால் அது n ஆஃப் B. அப்போ 2ம் 3 அப்போ 1, 2. இப்போ n ஆஃப் Bன்றது 2. ஓகேங்களா? ரெண்டு செட்ஸ் இருக்கு. ஸோ இது 4 ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஈக்குவலான்றப்ப இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். n ஆஃப் A கிராஸ் Bக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 6 இருக்கு ஈக்குவல். n ஆஃப் B கிராஸ் ஏவும் 6 ஈக்குவல் டு n ஆஃப் Aன்றது 3 கிராஸ் இன்ட்டு மல்டிபிள். ஓகேவா? n ஆஃப் Bன்றது 2. இப்போ 6 ஈக்குவல் டு 3 2s 6. ஸோ 3 எப்படி இருக்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.